ஃபேமிலிஸ் எஸ்பிஓவில் யாரெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்களோ அவங்க டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் வந்து கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த ஐடி வந்து நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா யூடியூப் லிங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். யூடியூப் சேனல் வந்து இது கொடுத்துருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லென்த்தாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓன் வாய்ஸாக இருக்கணும். 2 மினிட்ஸில் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து இருக்கணும். ஃபேஸ் வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஓன் வாய்ஸ் தான் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக அந்த கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் எஸ்பிஓ டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பற்றியோ நீங்கள் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் ப்ளஸ் எஸ்பிஓ பற்றின வீடியோ கூட போடக்கூடாது. போட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து வராது. அந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வராது. ஸோ எஸ்பிஓ ஜாப்பை பற்றி கொடுக்குறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எஸ்பிஓக்காக நீங்கள் ஒரு யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா வேறு சேனல் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோனாலும் போடலாம். பார்ட் டைம் ஜாப் இருக்கக்கூடாது, அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, நம்ம எஸ்பிஓ ஜாப்பும் இருக்கக்கூடாது. மற்ற எந்த இதுனாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை கூட நீங்கள் வந்து அதில் வந்து வெளிப்படுத்தலாம். அந்த யூடியூப் சேனலில் இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஓன் வாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி யாராச்சும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டாங்கன்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோ யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து போடக்கூடாது. அதுதான் ஸ்டெப் 3 மூணாவது கண்டிஷன். 4வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ மூலமாக அமௌண்ட் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பான்சர் கீவேர்டு எது அப்படின்னா, இந்த கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை, அதிலிருந்து இந்த கொட்டேஷன் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தான் இந்த காப்பி பேஸ்ட் வந்து இந்த பண்ணணும். சரியா, இதை வந்து இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறணும். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, எந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ யூடியூப்பில் அந்த யூடியூப் லிங்கை வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. நான் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்குக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதை எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது என்னுடைய வேறு சேனல், யூடியூப் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஜாப்பை பற்றியோ வேறு பார்ட் டைம் ஜாப்பை பற்றியோ எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நான் இந்த வீடியோவை வந்து போட போகிறேன். சுண்டைக்காய் பொரியல் செய்வது எப்படி அப்படின்ட்டு இது எல்லாமே போட்டாச்சு. டைட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கிறணும். அது வந்து டைட்டில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் நம்ம அந்த கொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் உள்ளதை நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், காமன் வீடியோ தான். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோனாலும் போடுங்க. அந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நம்ம எஸ்பிஓ சொன்ன
அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிடுங்க சரியா. இதில் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் ஓன் வீடியோ கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக என்ன மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுண்டைக்காய் பொரியல் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்குண்டான நான் ஹேஷ்டேக் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நம்ம டேக் வந்து இது ரிலேட்டடாக வந்து நம்ம கொடுத்தாச்சு. எஸ்பிஓ போர்ட்டலில் உள்ள அந்த லிங்கு ப்ளஸ் நம்ம வீடியோவுக்கு தேவையான எல்லா டேக் வந்து இதில் கொடுத்துட்டு இதில் தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா இதில் அப்லோட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம தம்ப்நெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணோம்னா இதில் வந்து பண்ணிக்கிடலாம். இந்த அப்லோட் பண்ண வீடியோஸை எப்படி வந்து போயிட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த லிங்கை வந்து எப்படி கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் ஒய்டி ஸ்டூடியோ குரோமில் போயிட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் பப்ளிக்னு கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை தான் நான் காமன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இதில் எந்த அடல்ட்டு கண்டென்ட்டோ இல்லைனா பார்ட் டைம் ஜாப்போ எஸ்பிஓ வீடியோ எதுவுமே கிடையாது. காமன் வீடியோ தான் போட்டுட்டு இதில் இந்த காப்பி இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வீடியோ காப்பி லிங்கை வந்து தான் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பி பண்ணிக்கிறது இந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்து சுண்டைக்காய் பொரியல் தான் நான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ லிங்கை தான் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துக்கிறணும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்டர் டைட்டில், நான் எந்த டைட்டில் கொடுத்தேன், சுண்டைக்காய் பொரியல் செய்வது எப்படி, ஸோ அதை வந்து இதை கொடுத்துக்கிறணும். 10 வேர்ட்ஸில் தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த டைட்டில் வந்து கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த கொட்டேஷனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்த இந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறணும். கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம இதில் சப்மிட். இப்படி தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.